நிகிதா, திருப்பூர் பெருமாநல்லூரில் விஜயின் பரப்புரை நடக்குமா, நடக்காதா, ரத்து ஆகுமா அல்லது பரப்புரை செய்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று காலையிலிருந்து கொளுத்தும் வெயிலில் அங்கு பெண்கள், குழந்தைகள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் அதிக எண்ணிக்கையில் சுட்டெரிக்கும் வெயிலில் கூடியிருந்ததால் தண்ணீரின்றி அவர்கள் டீஹைட்ரேஷன் ஆகி மயங்கி விழக்கூடிய காட்சிகள் அடுத்தடுத்து கடந்த 1 மணி நேரமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இதுவரை 10 பேர் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். தாவேகாவின் சூலூர் தொகுதி வேட்பாளர் சுகுமாரும் மயங்கி விழுந்திருக்கிறார். தாவேகா கட்சியின் வேட்பாளரே வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்த காட்சியும் இங்கு அரங்கேறி இருக்கிறது. இதனால் திருப்பூர் பெருமாநல்லூர் இன்னொரு கரூர் ஆகுமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறது. இன்று காலையிலிருந்தே அவர் கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி அவர் வாகனத்தில் தாவேகா தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலையிலிருந்தே திருப்பூரில் அந்த கரூரை போலவே திருப்பூரிலும் ஏராளமான ஜவுளி ஆலைகள், நெசவு ஆலைகளுக்கு இன்று சம்பள நாள், விடுமுறை நாள் என்பதால் அங்கு கடுமையான கூட்டம். இன்று காலையிலேயே ஆலை தொழிலாளிகள் மற்றும் அந்த திருப்பூரை சுற்றியுள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், அங்கு தங்கியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள், தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள் என விஜயை பார்க்க கொளுத்தும் வெயிலில் ஆர்வத்தோடு கூடியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. பலமுறை காவல்துறையினர் ஒலிபெருக்கையில் அவர்களை அந்த இடத்தில் கூடாதீர்கள், கொளுத்தும் வெயிலில் கூட வேண்டாம், நிழலில் இருங்கள், குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தும் முண்டி எடுத்துக்கொண்டு நெருக்கடி அங்கு கூட்ட நெரிசலுக்கிடையே ஏராளமான பெண்கள் இருப்பதும் அதில் 10 பெண்கள் மயங்கி விழுந்த சூழ்நிலையில் இன்றைய கூட்டம் தொடர்ந்து இதுபோல நெரிசல் ஏற்பட்டால் கூட்டத்தை ரத்து செய்ய நேரிடும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு இப்போது அங்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது. பல மணி நேரமாக வெயிலில் காத்திருந்ததால் இப்போது திருப்பூர் கூட்டத்தில் குறித்த நேரத்தில் விஜய் பேசுவாரா அல்லது காரைக்குடி கூட்டம் போல வந்துவிட்டு பாதியிலேயே திரும்பி செல்வாரா என்றெல்லாம் சந்தேகம் எழுந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் இதுவரை மயங்கி இருக்கிறார்கள். சூலூர் தொகுதி வேட்பாளர் சுகுமார் மயங்கி விழுந்திருக்கிறார். வேட்பாளரே இங்கு தமிழக வெற்றி கழகத்தின் அவர் எந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என தாவேகா தலைவர் விஜய் இங்கு கோவையிலிருந்து வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறாரோ அதே மேடையில் அங்கு அவர் அறிமுகப்படுத்தவிருந்த வேட்பாளர் சுகுமாரும் மயங்கி விழுந்திருப்பதால் இப்போது திருப்பூர் முழுவதும் ஒரு பரபரப்பு, பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு நெரிசல் மற்றும் அந்த அசம்பாவித சம்பவங்கள், எதிர்பாராத விபத்துகள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று காவல்துறையினர் தொடர்ந்து ஒலிபெருக்கிகளில் அந்த எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தில் நெரிசலில் மக்கள் நிற்க வேண்டாம் என்றும், நிழலான பகுதியில் போய் நிற்க வேண்டும் என்றும், போதுமான தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும், அவருடைய வாகனத்தின் பின்னால் அணிவகுத்து வர வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விஜயின் பரப்புரையில் மயக்கமடைந்து தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகள் விழுவதும் நெரிசல் ஏற்படுவதும் வாடிக்கையாகிக் கொண்டிருக்கிறது. திருப்பூரிலாவது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றும் அந்த நெரிசல், மயக்கம் மற்றும் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் வருகை என இது கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்துவதை போல திருப்பூர் பெருமாநல்லூரிலும் அந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் தாவேகா கட்சியின் நிர்வாகிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எச்சரிக்கை அறிவிப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வெயிலின் கொடுமையில் எதுவும் நிகழலாம் என்ற அச்சம், பதற்றம் இப்போது திருப்பூர் பெருமாநல்லூரில் தாவேகா தலைவர் விஜயை பார்க்க வந்த மக்களிடையேயும் அந்த ஊர் பொதுவான மக்களிடையேயும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. திருப்பூர் பெருமாநல்லூர் கூட்டத்திற்கு குறித்த நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் வந்து பிரச்சாரம் செய்வாரா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பாரா, விரைவில் அங்கு உரையாற்றி விட்டு திரும்பி செல்வாரா, விபத்து அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் இந்த திருப்பூர் பெருமாநல்லூர் பரப்புரை நிகழ்வு நடைபெறுமா என்பதே தமிழகம் முழுவதும் இப்போது ஏற்பட்டுள்ள கேள்வியாக தொற்றி நிற்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.